வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. 4 விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்குது. அதை நம்ம கவனிக்கணும். ஒன்று நமக்கு கோவம். நம்ம கோவம் ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, நம்மளை சுற்றி எப்போல்லாம் தப்பான விஷயங்கள் நடக்குதோ, எப்போல்லாம் நமக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்குதோ, அப்போ நமக்கு கோவம் வரும். இந்த கோவம் வரும்போதே நமக்கு புரிஞ்சுக்கணும், ஓகே நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள் சரியாக இல்லை, அந்த இடத்த விட்டு நம்ம வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக அதை சுதாரித்து அந்த இடத்துல வெளியே போகணும். ஓகே, நமக்கே தெரியும், நம்மளோட உள்ள ஃபீலிங் சொல்லும், இந்த இடம் சரி இல்லை, இந்த இடத்துல கரெக்டாக வராது அப்படின்னு சொல்லி தான் நமக்கு அந்த கோவங்கிற ஃபீலிங்கே வர ஆரம்பிக்கும். எப்போ அந்த ஃபீலிங் வருதோ அப்போ அந்த இடத்த விட்டு நம்ம வெளியே போயிடணும். அதுக்கு அடுத்த விஷயம் நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் சில சமயம் நம்மளை ரொம்ப தரைக்குறைவாக பேசுவாங்க, நம்மளை சுற்றி நல்ல விஷயங்களாகவே பண்ண மாட்டாங்க. அந்த மக்களை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு அவங்களேருந்து நம்ம வெளியில் போக ஆரம்பிக்கணும். ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், ஐயோ எப்படி அவங்கள விட்டு வெளியே வருதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ரக்கப் ஆகிருக்கோம் பாருங்கள். அப்போ நம்ம வாழ்க்கை மாறாது. நம்ம ஃபஸ்ட்டு கோவம் வரும்போதும் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடணும். இவங்க சரியில்லை நமக்கு தோணும், அவங்க நம்மளை தரைக்குறைவாக பேசுகிறாங்க, ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னா நம்ம we have to move away from them, we have to walk away from their life. அது கண்டிப்பாக செய்யணும். அதுக்கு அடுத்த விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிலவங்க நம்ம வாழ்க்கையில் இருப்பாங்க, ஆனால் அவங்களால நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்காது. அவங்க நம்மளோட இருந்துக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் நமக்கு ஒரு ப்ரொக்ரெஷனே இருக்காது. அந்த மாதிரி ஆளுங்களே நம்ம ஐடென்டிஃபை பண்ணி, ஓகே இவங்கனால நமக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை, நம்மளும் அவங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கொடுக்க முடியாது, அந்த மக்கள்கிட்ட இருந்து நம்ம வெளியே வந்துடணும். ஒருத்தரோட பழகணும் அப்படின்னா 2 வருஷம் இருந்து தான் அவங்களோட கேரக்டர், அவங்களோட உறவு நம்ம பலப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. அவங்களோட 2 மாதம் இருந்தாவே அவங்களோட குணம் எல்லாம் தெரிஞ்சிடும். அவங்க நமக்கு செட் ஆவாங்களா ஆக மாட்டான்னு தெரிஞ்சிடும். என்ன பிரச்சனை அப்படின்னா, நமக்கு செட் ஆகுவாங்களா ஆக மாட்டாங்களா நம்ம புரியாமையே பல பேரோடு நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கோம். ஸோ அவங்கக்கிட்ட நம்ம வெளியே வந்துடணும். லாஸ்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நம்மளோட வாழ்க்கையோட CEO நம்ம தான். ஸோ நம்ம தான் டிசைட் பண்ணோம், நம்ம தான் ஒரு அந்த இடத்துல ஒரு ஹார்ஷான டெசிஷன் எடுக்கணும். நம்ம எது ப்ரொக்ரெசிவான வாழ்க்கை வாழணும் நம்ம தான் முடிவு பண்ணணும். நம்ம தான் நம்ம வாழ்க்கையோட CEO நம்ம தான். நமக்கு என்ன வேணுமோ நம்ம தான் முடிவு பண்ணோம். இது நம்ம என்ன பண்ணுறோம், கோவத்தில் இருந்துக்கிட்டே அந்த மக்களோடய வாழ்ந்துக்கிட்டே இருப்போம். நம்ம கோவம் அவங்க உண்டு பண்ணுறாங்கன்னு தெரியும், வெளியே வர தெரியாமல் இருப்போம். அடுத்தது இவங்க நமக்கு செட் ஆக மாட்டாங்கன்னு தெரியும், அவங்களோட நம்ம ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டே இருப்போம். அப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம், நான் ரொம்ப மன்னிக்கக்கூடிய தன்மை உள்ளவன், நான் ரொம்ப ஃபர்கிவ் பண்ணுவேன், எனக்கு கோவம் வந்தாலுமே நான் என் ஆத்திரத்தை அடக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சகிச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படிம்பாங்க. ஆக்சுவலி இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நமக்கு ஒரு எந்த செட் ஆகலையோ அதுலேருந்து மூவ் பண்ண தெரியணும். தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கணும், நம்ம அங்கே ஸ்ட்ரக்கப் ஆகிட்டோம்னு சொல்லிட்டு அதுக்கு காரணம் சொல்லக்கூடாது. ஓகேயா?